வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 கவிதை பேழை கல்வி என்ற தலைப்பில் உள்ள இதுதான் இயல் 4. அதில் நம்ம பார்க்க போகிறது புறநானூறு. இந்த புறநானூற்று பாடல் எழுதியவர் ஔவையார். இப்போ புறநானூறு என்றால் என்ன? 8 தொகை நூல்களில் ஒன்றுதான் புறநானூறு. இது புறப்பொருள் பற்றியது. புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. புறப்பொருள் என்றாலே தமிழர்களின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைப்பதுதான் புறநானூறு. இப்பாடல் பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டது ஔவையார் எழுதிய புறநானூறு. வாழ்வின் அணியாகிய விளங்குவது கல்விதான். கல்வியை தவிர எதுவும் சிறந்தது இல்லை. கற்றோர் எந்நிலையிலும் சிறந்தே இருப்பர். தாழும் நிலைவரினும் கலங்காது அறிவால் உலகையே சொந்தமாக்கிக் கொள்வர். எங்கு சென்றாலும் மற்றவர் மதிப்பை பெறுவர். எல்லா புகழும் உடைய கற்றோரது செம்மாப்பு இங்கு கவிதையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ பாடலுக்கு போகலாம். வாயிலோயே வாயிலோயே, வாயிலோயேனா வாயில் காப்போனே என்று பொருள். வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்திட்டாம். வள்ளியோர்னா வள்ளல்கள், வயங்குமொழினா விளங்கும் சொற்கள். வள்ளல்கள் அந்த வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்திட்டாம். உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து. வித்தினா விதைத்து, உள்ளியதினா நினைத்தது. உரனுடை அப்படின்னா வலிமையுடை அப்படின்னு பொருள். அடுத்தது, வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே. வரிசைக்கு விளங்குனா அதாவது பரிசில் பெற்றுதான் நாங்கள் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை அது இல்லை, எப்படினாலும் எங்களால் வாழ முடியும் அப்படின்றது பொருள். கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன் கொல் என் அறியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால். வருந்தலைனா வெறுமையான இடம். அடுத்தது, காவினம் கலனே சுருங்கினம் கலப்பை மரங்கொல் தச்சன் கைவல் சிறாஅர் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசைச் செலினும் அத்திசைச் சோரே. 206வது பாடல். இதில் கலன்னா யாழ், காவினம்னா கட்டி கொள்ளுதல், கலப்பைனா கருவிகளை வைக்கும் பை, மழுனா கோடரி. இப்போ பாடலில் உள்ள வார்த்தைக்குள்ள பொருளை மட்டும் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம முழு பொருளையும் பார்க்கலாம். பாவகைனா நேரிசை ஆசிரியப்பா. திணை பாடான். பாடான் திணை என்றால் என்ன? ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை ஆகும். துறை பரிசில் துறை. பரிசில் துறை என்றால் என்ன? பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது. புலவர்கள் அக்காலத்தில் பரிசில் வேண்டி மன்னர்களை சென்று பாடல்களை பாடி மகிழ்வர். அடுத்தது, இது பாடலின் பொருள் பார்ப்போம். வாயில் காவலனே வாயில் காவலனே, புலவர்களாகிய எங்களை போன்றவர்களின் வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அவர்தம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கும் வலிமையுடையது. அப்போ புலவர்களுடைய செயல் என்ன? வள்ளல்கள்னா கொடைத்தன்மை உடையவர்கள். அவர்களை அணுகி துணிச்சலுடன் தாம் எண்ணியதை சொற்கள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கும் வலிமை உடையவர்கள். அதே வேளையில் அவ்வள்ளல்கள் பற்றி தாம் எழுதிய கவிதையின் சிறப்பை அறிந்து பரிசளிக்க வேண்டுமே என நினைத்து வருந்தும் தன்மையை கொண்டது. மன்னர்களை புகழ்ந்து பாடியும் இறைவனை புகழ்ந்து பாடியும் பரிசில்களை பெறுவர். அப்படி பரிசளிக்க வேண்டுமே என நினைத்து
மன்னர்கள் அல்லது வள்ளல்கள் வருந்தும் தன்மையை கொண்டது இவர்களுடைய பாடல்களாகும். பரிசிலருக்கு வாயிலை அடைக்காத காவலனே விரைந்து ஓடும் குதிரை கொண்ட நெடுமான் அஞ்சி. நெடுமான் அஞ்சி தான் மன்னன். தன்னுடைய தகுதியை அறியானோ, அவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, அதை அறியானோ அப்படின்னு சொல்ல. அவனை நம்பித்தான் இவ்வுலகில் வறுமை நிலையில் உள்ளோர் வாழ்கின்றர் என்னும் நினைப்பு போலும். அப்போ வாயில் காவலன் உள்ளே விடவில்லை நெடுமான் அஞ்சியை பார்க்க. அதற்கு ஔவையார் பாடிய பாடல் தான் இது. அவரை நம்பித்தான் இந்த உலகில் உள்ள வறுமை நிலையில் உள்ளோர் அனைவரும் உள்ளனரா அப்படின்னு கேள்வியை எழுப்புகிறார். இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் ஆய்ந்து விடவில்லை. இந்த உலகமும் வெற்றிடமாகி விடவில்லை. எங்களை அறிந்து பரிசில் தர பல பேர் உள்ளன. இவர் மட்டும்தான் எங்களை அறிந்து பரிசு தருவாரா? எங்களை அறிந்து பரிசு தர பல பேர் உள்ளனர். ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம், கருவி பையையும் சுருக்கி கட்டி கொண்டோம். மரம் வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் கோடரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மடம் கிடைக்காமலா போகும். இப்போ நாங்கள் யாழ், நாங்கள் கொண்டு வந்த இசைக்கருவிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறோம். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மரம் வெட்டும் தச்சன் இருக்கார்ல, அவருடைய தொழில் மரம் வெட்டுதல். அப்போ அந்த கோடாரியுடன் காட்டுக்கு செல்கிறான். ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும் அப்படின்றது கேள்வி. அப்போ அந்த நெடுமான் அஞ்சி இல்லைன்னா வேற வள்ளல் தன்மை உடையவர்கள் யாராவது எங்களுக்கு கிடைக்காமலா போவார்கள் என்பது பொருளாகும். அதுபோல கலைத்தொழில் வல்ல எங்களுக்கும் இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிட்டும் அப்படின்றது பொருள். பரிசிலருக்கு சிறுவரும் கல்விக்கு கோடரியும் போகும் திசைக்கு காடும் உணவுக்கு காட்டில் உள்ள மரங்களும் உவமைகளாக கூறப்பட்டுள்ளன. இலக்கண குறிப்பு பாருங்க. வயங்கு மொழி வினைத்தொகை அடையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அறிவும் புகழும் எண்ணுமை சிறார் இசை நிறை அளபடை. புணர்ச்சி விதி பாருங்க. எத்திசை ஏ குட்டல் திசை விதி இயலினும் விதினும் நின்ற உயிர்மென் கசதப மிகம். இதுதான் எத்திசை. நன்றி மாணவர்களே.